அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பாரிய பிரபஞ்சத்தை படைத்து அதிலே லட்சோப லட்சம் நட்சத்திர திரள் மண்டலங்களையும் அவற்றுக்கான விதிகளையும் படைத்து அதிலே பல கோடி மனித உயிர்களையும் அந்த உயிர்களிலே எல்லாம் சிரேஷ்டமான உயிராக மனித சமூகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக, அகிலத்தோருக்கு ஒரு முன்மாதிரியாக வந்துதித்த சத்திய தூதர் பைகம்பர் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள் இந்த தீனுல் இஸ்லாம் வாழ வேண்டும் என்று தங்களுடைய பொருளாலும் உடலாலும் உழைப்பாலும் உழைத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய நாட்களின் தலையாய நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளிலே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பின் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாளின் இந்த குத்பாவை விளிம்பு நிலை மக்களின் மார்க்கம் இஸ்லாம் என்னும் தலைப்பில் அமைத்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏறத்தாழ 950 வருடங்கள் அவருடைய சமூகத்துக்கு தூதுத்துவ பணியை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த 950 வருட கால பிரச்சாரத்தின் விளைவாக வெறுமனே சொற்ப தொகையான ஒரு மக்களே அவரை பின்பற்றி தீனுல் இஸ்லாத்திலே இணைந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக அந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த மக்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து காலு அனுமினு லக வத்தபகல் அர்தலூன், நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? மிகவும் கீழ்த்தரமான மக்களே உங்களை பின்பற்றுகிறார்கள் என்பதாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மக்கள் பதிலளித்தார்கள். அந்த சமூகத்தினுடைய பார்வையிலே பொருளாதார நலன்களும் பட்டங்களும் பதவிகளும் கண்ணியத்தை தீர்மானிக்கக்கூடிய அம்சமாக இருந்திருக்கின்றன. ஆனால் இஸ்லாத்துடைய பார்வை இதற்கு நேர்முரணானது, இதற்கு மாற்றமானது. ஒரு மனிதன் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே எப்பொழுது கண்ணியம் பெறுகிறான் என்றால் அதை இந்த வசனத்தினூடாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், எவர் உங்களில் அதிக கண்ணியமானவர் என்றால் உங்களில் அதிகம் தக்வா உடையவர்களே என்பதாக இந்த வசனம் சொல்கின்றது. அதாவது மனிதர்களுடைய உள்ளத்திலே எந்த அளவு தூரம் தக்வா இருக்கின்றதோ, அவர்களது நடத்தையிலே எந்த அளவு தூரம் இறைவனுக்கு நெருக்கம் இருக்கின்றதோ, அவர்களது சிந்தனையிலே எந்த அளவு தூரம் இறை பிரக்ஞை இருக்கின்றதோ அதுவே அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவதற்கான காரணமாக இருக்க முடியும். அது தவிர பட்டங்களோ பதவிகளோ அவர்களுக்கு கண்ணியத்தை பெற்றுக் கொடுக்க போவதில்லை இறைவனுடைய பார்வையிலே. என்ற பொழுதிலும் நடைமுறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது சமூகத்தில் உள்ள பல்வேறுபட்ட தரப்பினர்கள் பல்வேறுபட்ட நிலைகளில் மாறுபட்ட நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பதை காணலாம். சிலர் பொருளாதார அடிப்படையிலே நலிவுற்றவர்களாக இருக்கிறார்கள். மேலும் சிலரோ பட்டங்கள் பதவிகள் எதுவுமின்றி இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள். மேலும் சிலர் குடிப்பிறப்பின் அடிப்படையிலே தாழ்ந்த மக்களாக இருக்கின்றார்கள். இந்த தாழ்ந்த பாகுபாடுக்குட்பட்ட இந்த மக்களை இஸ்லாம் எவ்வாறு நோக்குகிறது, இந்த விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை இஸ்லாம் எவ்வாறு அணுகுகிறது என்பதை இந்த குத்பா பிரசங்கத்தினூடாக பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். உலகத்திலே லட்சக்கணக்கான நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் அடிப்படையாக இருந்தது ஏகத்துவம். ஏகத்துவத்தை போதிப்பதற்காகத்தான் உலகத்திலே
அத்தனை நபிமார்களும் வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஏகத்துவம் எவ்வாறு இருந்ததென்றால், அந்தந்த சமூகத்து மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தார்களோ அவற்றுக்கு தீர்வு வழங்கக்கூடிய ஒன்றாக அந்த தௌஹீத் காணப்பட்டது. உதாரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து பார்த்தால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏகத்துவம் எவ்வாறு அமைந்ததென்றால், காலங்காலமாக ஃபிரௌன்களின் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களை, அந்த இஸ்ரேலிய மக்களை மீட்கக்கூடிய விடுதலை இறையியலாக அந்த ஏகத்துவம் இருந்தது. அந்த அதிகார அடக்குமுறைக்கு எதிரான புரட்சியாக அந்த ஏகத்துவம் அமைந்திருந்ததை நாங்கள் வரலாற்றினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நபி அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் அந்த அரேபிய பாலைவன பகுதிகளிலே அந்த சுதேச வழிபாடுகளை தாண்டி வேறும் வித்தியாசமான பல வழிபாட்டு முறைகள் அங்கு இருந்ததை நாங்கள் காண முடியுமாக இருக்கும். அங்கு யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், அதே போல ஹனீஃபர்கள் இருந்தார்கள். இவர்கள் யாருக்கும் இஸ்லாத்துக்கு வந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்ததா என்று பார்த்தால் நிச்சயமாக அவ்வாறு வந்ததில்லை. அவர்கள் நம்பிக்கையில் வேறுபட்டிருந்தாலும், அவர்கள் கொள்கையில் மாறுபட்டிருந்தாலும், அவர்களை இஸ்லாமியர்களை எதிர்த்தது போல, முஸ்லீம்களை எதிர்த்தது போல மூர்க்கத்தனமான எதிர்ப்புகளை அவர்கள் சம்பாதித்திருக்கவில்லை. ஆனால் இஸ்லாம் துளிர்விடுகின்ற பொழுது அங்கே மிகவும் மிலேச்சத்தனமான மூர்க்கத்தனமான தாக்குதல்களை தாண்டி அது எழுச்சி பெற வேண்டி இருந்தது. என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணமாக இருக்கும் என்ற இந்த கேள்வி மிக முக்கியமானது. ஏனென்றால் மேற்கூறிய இதர நம்பிக்கைகள், கொள்கைகள், கோட்பாடுகள் அனைத்தும் அந்த குறைஷிகர்களுடைய அல்லது அன்றைய பண்டைய அரபு சமூகங்களுடைய உயர்குலாமையும் விளிம்பு நிலை மக்களையும் துருவமயப்படுத்தி வைத்திருந்த அந்த சமூக கட்டமைப்பை விமர்சனபூர்வமாக அணுகுவைகளாக அவை இருக்கவில்லை. அவற்றை கேள்வி கேட்பவைகளாக அவை இருக்கவில்லை. ஆனால் தீனுல் இஸ்லாம் அதனுடைய அடிப்படைகளையே, அந்த சமூக கட்டுமானத்தையே தகர்த்து சகோதரத்துவத்தின் அடிப்படையிலும் சமூக நீதியின் அடிப்படையிலும் ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப முனைந்தது. இது அன்றைய கால காஃபிர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கவில்லை. எனவேதான் இஸ்லாம் ஆரம்பித்த காலத்திலேயே இதர சமூகங்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டது. இதனால் தான் பல முஸ்லீம்கள் சொல்லனா துயரங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆரம்ப காலகட்டங்களிலே பலர் தங்களுடைய உயிர்களை இழந்தார்கள், தங்கள் உடைமைகளை இழந்தார்கள், தங்களுடைய வாழிடங்களை விட்டு தங்களுடைய ஊரை துறந்து வெளியே செல்ல வேண்டிய நிர்பந்த நிலைக்கு அவர்கள் ஆளாகி இருந்தார்கள். இவை அனைத்துக்கும் காரணம் அந்த சமூகத்தினுடைய துருவநிலைப்படுத்தப்பட்டிருந்த சமூக கட்டமைப்பை இஸ்லாம் கேள்விக்கு உட்படுத்தியதுதான். இஸ்லாம் எவ்வாறு இந்த விளிம்பு நிலை மக்களோடு நடந்து கொண்டது என்பதை நாங்கள் ஒரு சில சம்பவங்களினூடாக மிக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். திருமிதியிலே பதிவாகி இருக்கின்ற ஒரு ஹதீஸிலே இந்த சம்பவம் வருகின்றது. மக்காவிலே ஆரம்ப காலகட்டத்திலே இந்த விளிம்பு நிலையில் இருந்த மக்கள் தான் அதிகமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். இந்த உயர்குலத்தைச் சேர்ந்த உயர்குடி மக்கள் இஸ்லாத்தை நோக்கிய வரவு மிகவும் குறைவாக இருந்தது. அப்பொழுது நபி அவர்கள் இந்த மக்களும் தீனுல் இஸ்லாத்திலே இணைந்தால் அது இஸ்லாத்துக்கு ஒரு பெரும் பாதுகாப்பாக இருக்கும், ஒரு பலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அங்கிருந்த உயர்குலத்தைச் சேர்ந்த சில நபர்களை அழைத்து, சில தலைவர்களை அழைத்து அவர்களுக்கு பிரத்யேகமாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற கண் பார்வையற்ற ஒரு சஹாபி அந்த இடத்தால் வருகிறார். அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் ஒரு பார்வையை இழந்த ஒரு சஹாபி. ஆனால் நபி அவர்களுடைய குரல் அவருடைய காதுகளில் ஒலிக்கிறது. எனவே ஏதேனும் உபதேசத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நோக்கில் அந்த சஹாபி நபி அவர்களை நோக்கி வருகிறார். நபி அவர்களை நோக்கி அந்த சபைக்கு வருகின்ற பொழுது இவர் இந்த விளிம்பு நிலையில் இருந்து வந்த இந்த சஹாபி வருவதனால்
இந்த குறைஷி தலைவர்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்பட்டுவிடும், அல்லது அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்பதற்கு அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்ற வகையில் நபி அவர்களது முகத்திலே இயல்பான ஒரு முகம் சுளிப்பும் ஒரு கடுகடுப்பும் தோன்றியது. நிச்சயமாக இதை அந்த கண் தெரியாத சஹாபி அறிந்திருப்பாரா என்றால் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் இதனை கண்டித்து சூரா அபஸவினுடைய முதல் 10 ஆயத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளினான் என்றால் இந்த விளிம்பு நிலை மக்களுடைய விடயத்தில் எந்த அளவு தூரம் கரிசனத்தோடும் அவதானத்தோடும் செயற்பட வேண்டும் என்பதை இந்த சம்பவத்தினூடாக எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த கண் பார்வையற்ற அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பிற்பட்ட காலங்களிலே மதீனாவிலே இஸ்லாம் ஒரு சாம்ராஜ்யமாக எழுச்சி பெற்ற சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் மதீனாவை விட்டு வெளிச்செல்லும் பொழுது மக்காவின் பொறுப்பாளராக நியமிக்கப்படும் அளவுக்கு மைய நீரோட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். அதே போல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இவர் ஒரு ஹபஷிய அடிமை. இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி இவருடைய முதுகுகளில் உள்ள தோள்கள் கிழிந்து ரத்தம் பீரிடும் அளவுக்கு சாட்டைகளால் அடிக்கப்பட்டு ரத்தம் பீரிடுகின்ற சந்தர்ப்பத்திலே வெற்றுடலுடன் பாலைவன சுடுமணலில் கிடத்தப்பட்டு அவரது நெஞ்சின் மேலே பாறாங்கற்களை வைத்து துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் குஃப்ரை நோக்கி நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஆனால் அவரது வாயிலிருந்து வந்த வார்த்தை அஹதுன் என்பதாக இருந்தது. இதே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வெறுமனே 10-15 வருடங்கள் ஆவதற்குள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது அதே படையிலே மக்காவிற்குள் நுழைகிறார். எந்த மக்க மண்ணிலே சித்திரவதைகளுக்கு ஆளானாரோ, எந்த மக்க மண்ணிலே அவர் துன்புறுத்தல்களுக்கு ஆளானாரோ, எந்த மக்க மண்ணிலே குஃப்ரை கொண்டு நிர்பந்திக்கப்பட்டார்களோ அந்த மக்க மண்ணிலே அதை மேற்கொண்ட குறைஷிகளுக்கும் புனிதமான இறையில்லம் கௌபாவின் மீது ஏறி இறைவன் மிகப்பெரியவன், முஹம்மது நபி அவர்கள் இறைவனின் தூதர், தொழுகையை நோக்கி வாருங்கள், வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுக்க முஹம்மது நபி அவர்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்றால் இதுதான் தீனுல் இஸ்லாத்தின் சமத்துவத்துக்கான மிக பெரும் அடையாளம். வெறுமனே கோட்பாடுகளோடு நின்று விட்டதல்ல இஸ்லாம். அது தன்னுடைய காலத்திலே நபி அவர்களுடைய காலத்திலேயே அதை நடைமுறை ரீதியாக நிரூபித்தும் காட்டியிருக்கின்றது. அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த செயலை கண்ணுற்ற காபீர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நல்ல வேளை எங்களுடைய முன்னோர்கள் மரணித்து விட்டார்கள், ஒருவேளை அவர்கள் இருந்திருந்தால் இதை பார்த்து கை சேதப்பட்டிருக்க கூடும் என்பதாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இந்த வசனம் மிக முக்கியமானது. நபி அவர்களும் இஸ்லாமும் போதிக்க நினைத்தது இந்த சமத்துவத்தின் அடிப்படையிலான சமூகத்தை, அதை தெள்ளத் தெளிவாக கட்டுடைத்து துருவநிலைப்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்தை தெள்ளத் தெளிவாக கட்டுடைத்து சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு சமுதாயத்தை உருவாக்கியதற்கு குறைஷிகளுடைய இந்த ஒரு கூற்றே மிக பெரும் உதாரணமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். நபிமார்களின் காலத்தில் மட்டுமல்ல, அவரை பின்துயர்ந்து வந்த சஹாபாக்களுடைய காலத்திலும் இந்த விளிம்பு நிலை மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலும் இந்த விளிம்பு நிலை மக்களை மைய நீரோட்டத்துக்கு எடுத்து வருவதிலும் பல சம்பவங்களை உதாரணமாக எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கும். அவற்றில் ஒன்றை மட்டும் இங்கு நினைவுபடுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நபி அவர்களது மரணத்துக்கு பின்னர் இஸ்லாமிய உலகின் ஹலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அப்படி அவர் ஹலீஃபாவாக மாறியதற்கு பின்னால் இஸ்லாமிய உலகம் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஒன்று, ரோம வைசாந்தியர்களின் படையெடுப்பு, போலி நபிமார்களது பிரச்சனை, மதம் மாறிய முர்த்ததுகளுடைய பிரச்சனை, எல்லையோர காட்டரபி மக்களுடைய பிரச்சனை, இவை அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் சமூகத்துக்கு உள்ளாகவும் ஜகாத்தை கொடுக்க மறுத்த ஒரு கூட்டத்தின் பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த ஜகாத் என்பது விளிம்பு நிலை மக்களை மேம்படுத்துவதற்கான, விளிம்பு நிலை மக்களை மைய நீரோட்டத்தில் கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான ஒரு இஸ்லாத்தின் பொருளாதார திட்டம். இஸ்லாம் முன்வைக்கின்ற மிக அருமையான ஒரு பொருளாதார திட்டம்.
இதை குறித்து பேசுவதாக இருந்தால் தனித்தலைப்பிலேயே பேச முடியும், அந்த அளவு தூரம் அது முக்கியமானது. நான் தலைப்புக்குள் இருப்பதற்காக வேண்டி அந்த சம்பவத்துக்கு வருகிறேன். இப்படி பல சவால்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்கொண்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு ஆலோசனையை முன்வைக்கிறார். நீங்கள் இந்த ஜகாத் கொடுக்க மருத்துவருக்கு எதிரான போராட்டத்தை சற்று பிற்படுத்தலாம் அல்லவா? ஏனென்றால் அதைவிட முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன என்பதாக அவர்கள் ஒரு ஆலோசனையை முன்வைத்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்தை மறுத்த அந்த கூட்டத்துக்கு எதிரான போரை முதன்மைப்படுத்தினார்கள், போர் பிரகடனத்தை முதன்மைப்படுத்தினார்கள். உலக வரலாற்றிலேயே விளிம்பு நிலை மக்களுக்காக வேண்டி ஒரு அதிகாரத்துவம் போர் அறிவிப்பு செய்த, போர் பிரகடனம் செய்த ஒரு வரலாறு இந்த வரலாற்றை தவிர வேறு எங்காவது இருக்குமா என்றால் அது இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இது தீனுல் இஸ்லாம் காட்டிய வழிமுறை. இது மாத்திரமன்றி பல சம்பவங்கள் இருந்தாலும் நேரத்தை கருத்திற்கொண்டு அவைகளை நான் இங்கு சொல்ல முடியாவிட்டாலும், கோரி அரச வம்சம் என்றொரு வம்சம் இருந்தது. பிற்காலத்திலே இவர்களின் அடிமையாக இருந்த மம்லூக்கியர்கள் பின்னாளிலே டெல்லி சுல்தானிய சாம்ராஜ்யத்தினுடைய அரியணையில் ஏறி அமர முடிந்ததென்றால் விளிம்பு நிலையில் இருந்த மக்களை இஸ்லாம் எந்த அளவு தூரம் மைய நீரோட்டத்துக்கு கொண்டு வந்து அவர்களை சரிசமமாக நடத்தி இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு பொருத்தமான உதாரணமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாம் அப்படியே தற்காலத்தை நோக்கி வந்தோம் என்றால் எமது இந்த காலத்திலே விளிம்பு நிலை மக்களது நிலை எவ்வாறு இருக்கின்றது? அந்த விளிம்பு நிலை மக்களுக்கும் எமது அரசியல் சிவில் தலைவர்களுக்கும் ஏன் மார்க்க அறிஞர்களுக்குமான உறவு எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அந்த இடத்தில் இருப்பது மிகவும் கவலையான ஒரு விடயம். பெரும்பாலான இடங்களிலே இந்த விளிம்பு நிலை மக்கள் அவர்களை எட்ட முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். இவர்களை சூழ மேட்டுக்குடி மக்கள் சூழ்ந்திருப்பதன் காரணமாக இந்த இரு சமூகங்களுக்கும் இரு மக்கள் பிரிவுகளுக்கும் இடையிலான இடைவெளி என்பது அதிகரித்ததாக காணப்படுகின்றது. இப்படி இவர்களுக்கு இடையிலான இடைவெளிகள் அதிகரித்திருக்கின்ற பொழுது இந்த மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இவர்கள் முன்வைப்பது, இந்த தலைமைகள் முன்வைக்கின்ற தீர்வு, இந்த மார்க்க அறிஞர்கள் முன்வைக்கின்ற தீர்வு அவர்களின் கல யதார்த்தங்களை அடிப்படையாக கொண்டு அமைந்தனவா அல்லது அவர்களது சமூக யதார்த்தங்களை அவர்களது கல நிலைமைகளை அடிப்படையாக கொண்டு அமைந்தனவா என்றால் அங்கே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய துறையில் கல்வி கற்கின்றவர்கள் என்கிற அடிப்படையில் இந்த விளிம்பு நிலை சமூகம் குறித்த முஹம்மது நபி அவர்களது முன்மாதிரிகளை நாங்கள் கொண்டு நடக்கப் போகிறோமா அல்லது அதற்கு மாற்றமாக இந்த சமூகத்தில் இருக்கும் சூழ்நிலையை முன்னுதாரணமாக கொள்ளப் போகிறோமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதோடு இந்த விளிம்பு நிலை மக்கள் அவர்களுக்கான இடம் என்ன, இன்றைய காலகட்டத்தில் அது எவ்வாறு அணுகப்பட வேண்டும், அது எவ்வாறு நோக்கப்பட வேண்டும் என்ற உரையாடலை இந்த குத்துபா பிரசங்கத்தினூடாக முன்வைக்கலாம் என்று விரும்புகிறேன். நபி அவர்கள் எந்த முறையிலே இந்த விளிம்பு நிலை மக்களோடு வாழ்ந்தார்களோ, என்ன முன்மாதிரியை எங்களுக்கு விட்டு சென்றார்களோ அந்த முன்மாதிரியில் வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர் உறவினர்களில் எல்லாம் யாரெல்லாம் மண்ணறைகளில் இருக்கிறார்களோ அவர்களது மண்ணறைகளை பொன்னறைகளாக மாற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு வழங்கி வைப்பாயாக. எங்களுக்கு கற்றுத்தந்த உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. அறிவுத்தந்தை நலீம் ஹாஜியாருடைய வாழ்வை பொருந்திக் கொள்வாயாக. இந்த நலீமியா நிறுவனத்தை பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.